வணக்கம். சமீபத்துல ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதுல என்ன தெரியுமா வந்துச்சு? நல்ல நியூஸை விட கெட்ட நியூஸை தான் மக்கள் 60% அதிகமா படிக்கிறாங்களாம். ஏன் அப்படி? யோசிச்சு பாருங்களேன். நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ஏன் நம்மள இப்படி ஈர்க்குது? நம்ம கவனத்தை ஏன் அது புடிச்சு வச்சுக்குது? வாங்க, இன்னைக்கு நாம இந்த புதிரை பத்தி தான் பார்க்க போறோம். வரலாற்றாசிரியர் டேட்ரே மெக்லோஸ்கி சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. அது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ஒரு சரியான ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு புரியாத சில காரணங்களுக்காக இந்த உலகம் நரகத்துக்கு போயிட்டு இருக்குன்னு கேக்குறதுல மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இது சும்மா ஏதோ ஒரு கோட் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான உண்மைய இது வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, அது ஏன் அப்படி? அதுதான் நம்மளோட இன்னைக்கு தேடல். சரி, இந்த விஷயத்த நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அவநம்பிக்கைக்கு ஏன் ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு பாப்போம். அப்புறம் 2 வித்தியாசமான கணிப்புகளை பத்தின ஒரு கதையை பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம மூளை ஏன் நெகட்டிவா யோசிக்குது, முன்னேற்றத்தோட வேகம் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதையும் பார்த்துட்டு கடைசியா இந்த எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அவநம்பிக்கைக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி. ஏன் கெட்ட செய்திகள் மட்டும் எப்பவுமே ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப நம்புற மாதிரி தெரியுது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒருத்தர் எல்லாம் அழியப் போகுதுன்னு சொன்னா நாம அவரை ஆஹா என்ன ஒரு புத்திசாலி, எவ்ளோ ஜாகிரதையா இருக்காருன்னு பாக்குறோம். ஆனா இன்னொருத்தர் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொன்னா அவரை ரிஸ்கே தெரியாத ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி பேசுறாரு பாருன்னு நினைக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் நீங்க ஒரு ஆபத்துல இருக்கீங்கன்னு சொன்னா உடனே நம்ம கவனம் எல்லாம் அவர் பக்கம் திரும்பிட்டோம். ஆனா அதுவே கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஆனா இங்க நாம ஆப்டிமிசம், அதாவது நம்பிக்கைன்னு சொல்றது சும்மா கண்மூடித்தனமா நம்புறது கிடையாது. உண்மையான ஆப்டிமிசம்னா என்னன்னா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் போக போக நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சாதகமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது தான். ஸ்டெட்டிஷியன் ஹான்ஸ் ரோஸ்லிங் சொல்ற மாதிரி அவர் ஒரு ஆப்டிமிஸ்ட் இல்லையாம், ஆனா அவர் ஒரு சீரியஸ் பாசிபிலிஸ்ட், அதாவது எதுவெல்லாம் சாத்தியம்னு தீவிரமா நம்புறவர். சுருக்கமா சொன்னோம்னா, உண்மையான நம்பிக்கைங்கிறது உண்மைகளையும் டேட்டாவையும் அடிப்படையா கொண்டது. அது ஒரு குருட்டு நம்பிக்கை இல்ல. சரி, இந்த அவநம்பிக்கை நம்மளை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு ஒரு பவர்ஃபுல்லான நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 கணிப்புகளை பத்தின கதை. 2008ல உலகமே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில தவிச்சிட்டு இருந்த சமயம். அப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட முதல் பக்கத்திலே ஒரு கணிப்பு வந்துச்சு. ரஷ்ய ஆய்வாளர் இகோர் பனாரின்னு ஒருத்தர் 2010ல அமெரிக்கா 6 துண்டா உடஞ்சிடும்னு சொல்லியிருந்தார். யோசிச்சு பாருங்க, இதுதோ சின்ன பத்திரிகையில வந்த நியூஸ் இல்ல, உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனான்ஸ் பத்திரிகையில வந்த நியூஸ் அது. நிறைய பேர் இதை உண்மையாவே நம்புனாங்க. இப்போ இந்த கணிப்பை பாருங்க. 1940கள்ல போர்னால மொத்தமா அழிஞ்சு போன ஜப்பான் இன்னும் சில 10 வருஷத்துல ஒரு உலக பொருளாதார சக்தியா மாறும். அவங்க பொருளாதாரம் 15 மடங்கு வளரும். மக்களோட சராசரி ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 2 மடங்கா ஆகும்னு ஒரு கணிப்பு இருந்திருந்தா, அந்த நேரத்துல இதை கேட்டா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க இல்லையா? இது ஒரு அபத்தமான ஜோக் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா நிஜத்துல நடந்தது இதுதான். இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஏன் ஒரு பெரிய பேரழிவை பத்தின கணிப்பு ரொம்ப நம்புற மாதிரியும், நிஜமாவே நடந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றிய பத்தின கணிப்பு ஒரு கேலிகுத்து மாதிரியும் நமக்கு தெரியுது? வாங்க இப்போ இந்த கேள்விக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். நாம ஏன் இப்படி யோசிக்கிறோம்? இதுக்கான பதில் நம்ம மூளைக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. கவலைப்படுறதுக்கே நம்மள ஏன் பழக்கப்படுத்தியிருக்காங்க? நம்ம மூளை எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அவநம்பிக்கை நம்மளை ஈர்க்கறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். 1, நம்மளோட பரிணாம உள்ளுணர்வு. 2வது, கெட்ட நியூஸ் ஏற்படுத்துற தாக்கம். 3வது, மனுஷங்களும் சரி மார்க்கெட்டும் சரி வர பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திப்பாங்கறத நாம மறந்துறது. நோபல் பரிசு வாங்கின டேனியல் கானமன் சொன்ன இந்த ஒரு விஷயம் முதல் காரணத்தை ரொம்ப அழகா விளக்குது. அதாவது, உயிர் பழைக்கிறதுக்காகவே நம்ம மூளை நெகட்டிவ் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. சிம்பிளா யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலிய கவனிக்காம விட்டா நம்ம கதை முடிஞ்சுது. ஆனா ஒரு பழத்தை பார்க்காம விட்டா பரவாயில்ல, அடுத்த வேளை பாத்துக்கலாம். உயிர் பிழைக்கணுங்கிற அந்த உள்ளுணர்வு இன்னைக்கும் நம்ம கிட்ட அப்படியே தான் இருக்கு. 2வது காரணம் இம்பாக்ட், அதாவது தாக்கம். ஒரு சூறாவளிக்கும் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு சூறாவளி வந்தா அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்களை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தா அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில பாதிக்கும். அதனாலதான் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட கெட்ட நியூஸ் எல்லாரோட கவனத்தையும் டக்குன்னு இழுக்குது. 3வது காரணம், நாம ஒன்னுக்கு அடாப்ட் ஆகிறதையே மறந்துடுறது.
2008ல இந்த உலகத்துல பெட்ரோலே இல்லாம போக போகுது, நாம திண்டாட போறோம்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எச்சரிச்சாங்க. ஆனா என்னாச்சு? விலை ஏறினதால புதுசா எண்ணெய் கிணறு தோன்றது பயங்கர லாபகரமாச்சு. அந்த சமயத்துல தான் ஃப்ராக்கிங் மாதிரி புது டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு. அதாவது அதிக பிரஷர்ல பாறைகளை உடைச்சு எண்ணெய் எடுக்கிற முறை. இதனால முன்னாடி எடுக்கவே முடியாதுன்னு நினைச்ச இடத்துல இருந்தெல்லாம் எண்ணெய் எடுக்க முடிஞ்சது. ரிசல்ட் என்ன? ப்ரொடக்ஷன் எக்கச்சக்கமா ஏறி அந்த நெகட்டிவ் கணிப்பெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 2008ல ஒரு நாளைக்கு 85 மில்லியன் பேரல்ஸ் தான் அதிகபட்சமா உற்பத்தி பண்ண முடியும்னு கணிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 மில்லியனுக்கும் மேல பேரல்ஸ் உற்பத்தி பண்றோம். இது மனுஷனோட புத்திசாலித்தனத்துக்கும் மார்க்கெட்டோட பவருக்கும் ஒரு சூப்பரான உதாரணம். சரி, நம்மளோட இந்த ஒருதலைபட்சமான பார்வைக்கு கடைசி காரணத்துக்கு வருவோம். ஏன் நல்ல நியூஸ் மட்டும் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? அதுக்கு காரணம் என்னன்னா, முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்குது. வளர்ச்சிக்கும் அழிவுக்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்தை பாருங்க. முன்னேற்றங்கிறது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ரொம்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பல வருஷங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அழிவு, விபத்து, வீழ்ச்சி இதெல்லாம் ஒரே நொடியில நடந்துரும். அதனால அது நம்ம கவனத்தை உடனே இழுத்துடும். ஒரு சோகத்தை வச்சு கதை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா பல வருஷமா நடந்த ஒரு வளர்ச்சியை பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம். இந்த டைம்லைனை பாருங்க. இது ஒரு நல்ல உதாரணம். கடந்த 50 வருஷத்துல ஹார்ட் டிசீஸ்னால வர்ற மரணங்கள் 70% குறைஞ்சிருக்கு. இது எவ்ளோ பெரிய வெற்றி, எவ்ளோ உயிர்களை காப்பாத்திருக்கு. ஆனா இந்த மெதுவான முன்னேற்றம் திடீர்னு நடக்கிற ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், ஒரு விமான விபத்து, இல்ல ஒரு சூறாவளி மாதிரி பெரிய அழிவுகளுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிடுது. ரைட் பிரதர்ஸ் முதல்ல விமானத்தை பறக்க வச்சப்போ அந்த நியூஸ் மக்களை போய் சேர 4 வருஷம் ஆச்சாம். ஆனா இன்னைக்கு ஒரு விமான விபத்து நடந்தா அது சில நிமிஷத்துல உலகத்துக்கே ஹெட்லைன் நியூஸ் ஆயிடுது. இதுதான் நல்ல நியூஸ்க்கும் கெட்ட நியூஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இதுவரைக்கும் நம்ம பெசிமிசத்தோட டார்க் சைட பத்தி பார்த்தோம். இப்போ இதுல ஏதாவது ஒரு நல்ல பக்கம் இருக்கான்னு பார்க்கலாமா? இது நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு முடிவுரை. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இந்த கோட்டை பாருங்க. எனக்கு 21 வயசு இருக்கும்போது என் எதிர்பார்ப்புகள் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ஒரு போனஸ் தான். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை நமக்கு நிறைய போனஸ் கொடுக்கும் போல. அப்போ எப்பவுமே மோசமானதை எதிர்பார்த்துட்டு வாழ்றது, வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட ஒரு பெரிய சர்ப்ரைஸா நம்மள உணர வைக்குமா? இந்த அவநம்பிக்கைங்கிறது ஒரு சாபமா இல்ல ஒரு வரமா? இத நீங்க தான் முடிவு பண்ணணும்.